ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மோமோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் மோமோஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிக்கிறேன். உள்ள ஸ்டஃப்புக்கு நான் ஆனியன் எடுத்திருக்கேன், கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், கோஸையும் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், பூண்டு 2 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இப்போது மாவு கோதுமை மாவு வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹெல்த்தியாக பண்ணுறணும் அப்படின்னால நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நான் ஒரிஜினல் வந்து நம்ம மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டீம்டு மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மாவு ரெடி இப்போது நம்ம கோதுமை மாவுக்குள்ள தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசையணும். நல்லா ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு நான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டஃப்க்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பூண்டு ஆட் பண்ணுறேன். இதோட வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கேரட்டையும் கோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேரட் கோஸ் ரெண்டையுமே ஆட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டஃப்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் லாஸ்ட்டாக நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு நான் பெப்பர் தான் போட்டிருக்கேன். இப்போ இதை கொத்தமல்லி போடுறேன் கொஞ்சோண்டு. இப்போ இந்த ஸ்டஃப் ஆறட்டும். மாவை இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் நான் தேய்ச்சி வச்சுட்டேன். இந்த மேட் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இல்லை ஒட்டலை பாருங்கள். இப்போது இந்த மூடியை வச்சு இப்போது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மாவை தேய்ச்சி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸ் மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் வச்சிடலாம். இப்போது மாவில் நான் ஸ்டஃப் வச்சுருக்கேன். ஸ்டஃப் வச்சு இப்போ ஒரு சைடு அமுக்கிட்டேன். ஒரு சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு சைடு இப்படி மடித்து விட்டு பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு மடித்து விட்டு இப்படி பண்ணிக்கோங்க. நம்மளோட மோமோஸ் இப்போ நான் இன்னொரு ஷேப்பில் செஞ்சு காட்டுறேன். ஸ்டஃப் உள்ள வச்சாச்சு. இப்படி பேக்கெட் மாதிரி இப்படி சுற்றி
இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மோமோஸ் ஃபுல்லாக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி இட்லி சட்டியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சு நான் உள்ளே வச்சுருக்கேன். இந்த ஸ்டீமர் நான் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம மோமோஸ் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மோமோஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கையில் நல்லா ஒட்டவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜிடபிள் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.